வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டிஜே சர்க்கார். நம்ம கடைசி வீடியோவில் பைக் மட்டும்னு சொல்லி முடிச்சிருப்போம். ஆக்சுவலாக பைக் மட்டும் வாங்கி முடிக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே ஒரு வீடியோ எரர் வந்துருச்சு. இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் டிரைவிங் எம்பரரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பைக் வாங்காமல் இன்ஜின் அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம். ரேஸ் இன்ஜின் போடலாமா, ஸ்ட்ரீட் இன்ஜின் போடலாமா, ஸ்போர்ட்ஸ் இன்ஜின் போடலாமா நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ரேஸ் இன்ஜின் போட்டோம்னா இன்னும் நல்லா ஸ்பீடாக ஹேண்டிலிங் கிடைக்கும். ஸ்ட்ரீட் இன்ஜின் போட்டோம்னா ஹேண்டிலிங் நிறையா வருது. அதே இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜின் போட்டோம்னா ஹேண்டிலிங் கொஞ்சம் கம்மியாக வருது. இப்போ இதெல்லாம் கைஸ் இருக்குது, ஹேண்டிலிங் நிறையா வருது. இல்லை ஏற்கனவே ஹேண்டிலிங் இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு இதை போடுவோம். ஹேண்டிலிங்க்கு இதை போட்டாச்சு. ஃபுல்லாக அது எந்தளவுக்கு அப்கிரேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அப்கிரேட் பண்ணிடுவோம். நம்மள்கிட்ட அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு காசு இல்லை. இப்போதைக்கு வேறு என்னாச்சு போட முடியும்னு பார்ப்போம். ட்வின் டர்போ இருக்குது நம்மள்கிட்ட. 4 டர்போ போட முடியுமா? எதுக்குமே காசு இல்லை கைஸ். இப்போ நம்ம இன்னும் நிறைய ஓட்டினோம்னா காசு வரும். இப்போ நம்ம வந்து ஒரு நல்லா ஓட்ட போகிறோம். எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓட்டிட்டு கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். இப்போ லீடர் போர்டில் நம்ம 6 மைல்ஸ் வரைக்கும் ஓட்டியிருக்கோம். இப்போ நம்ம ஓட்டிட்டு டீலர்ஷிப் போட்டு வெளியே போவோம். ஆக்சுவலாக இடையில மியூட் பண்ணியிருந்தேன், என்ன ஆச்சுன்னு பார்க்க, எரர் பார்க்க. அதுவே கதவை திறக்குது, அதுலேயும் போய் அடிச்சுக்கிறேன் கைஸ். அந்தளவுக்கு என்கிட்ட ஓட்டுற ஸ்கில்ஸ் இருக்குது. கொஞ்சம் மெதுவாக ஓட்டிகிட்டு போவோம். இது நான் பார்ப்போம். இங்கே நம்ம இருக்குது. எலக்ட்ரிக் ஸ்டேஷன் கைஸ். அதில் போய் எலக்ட்ரிக் காராக இருந்தால் சார்ஜ் போட்டுடலாம். இப்போ நம்மள்கிட்ட எலக்ட்ரிக் கார்லாம் இல்லை. இங்கே நம்ம இருக்குது. ஒரு தரமான 360 போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓப்பன் இல்லை கைஸ். இப்போ நம்ம மேப்பை பார்ப்போம் வேறு என்ன இருக்குதுன்னு. நெய்பர்ஹுட்ஸ் இருக்குது, ரொட்டேட்டிங் ரேசஸ் இருக்குது, கார் மீட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஷாப்பில் இல்லை, இதில் போய்ட்டு இதில் கஸ்டமைசேஷன் நினைக்கிறேன், தரல பார்ப்போம். ஆமாம் கைஸ், கஸ்டமைசேஷன் தான். எக்ஸிட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இதில் வீடு எதாவது வாங்க முடியுமா அந்த மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். இப்போ நெய்பர்ஹுட்னு போட்டிருந்துச்சு. நெய்பர்ஹுட்டில் போய் லகுனா பீச்சுக்கு டெலிபோர்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இப்போ தான் நான் அந்த கேமை ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் எனக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குதுலாம் தெரியாது. நேராக ஓட்டி போக முடியாது, டெலிபோர்ட் பண்ணி தான் முடியும். நெய்பர்ஹுட்ன்றாங்க, ஒன்றத்தையும் காணோம். நெய்பர்ஹுட்னா வீடெல்லாம் இருக்கும் கைஸ், ஒன்றுமே இல்லை. இங்கே கடலில் போயிடுச்சு கைஸ். அவ்வளோதான், ரீசெட் ஆயிடுச்சு கைஸ் கேரக்டர். கடலில் போய் குதிச்சிட்டோம். சூப்பர். இப்போ நம்மள்ட்ட என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்குருவோம். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு விளாண்டுருக்கோம். அதுக்கான ரிவார்டை கலெக்ட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து இன்னும் 1 நிமிஷம் விளாண்டோம்னா இன்னொரு ரிவார்டு கிடைக்கும் நம்மளுக்கு. இது என்னென்னு பார்த்துக்குருவோம். இதுவும் தான். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா நம்மள்ட்ட 13,000 இருக்குது. இன்னும் 3,000 சேர்த்தோம்னா நம்ம ஒரு இது பண்ணிடலாம். இப்போ நம்ம காரை கூப்பிட்டுக்குருவோம். ஹெலிகாப்டர்லாம் வாங்க முடியும் போல கைஸ். ஹெலிகாப்டர், போட்லாம் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காரை கூப்பிட்டுக்குருவோம். என்ன ஃப்ரம் ஹியர், கொஞ்சம் தள்ளி போய் கூப்பிடுவோம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ராப்ளமோ ஆயிடுச்சு. ரீகனெக்ட் கொடுத்துருக்கேன், பார்ப்போங்க. லோடிங் ஆகிட்டு இருக்கட்டும். மறுபடியும் ரீகனெக்ட் கொடுத்துப்போம். வெளியே போயிடுச்சு கைஸ், நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே மக்களே, நம்ம வந்து நெட்வொர்க் இஷ்யூ சரி பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து பார்ட் 2 ஆஃப் அப்படின்னு சொல்லி அவுட்ரோ முடிக்கிறக்குள்ளே வந்துருச்சே கைஸ். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மறுபடியும் ரீலோட் ஆகிட்டுருக்கு, ரீபூட் ஆகிட்டுருக்கு கேமு. ஓகே கைஸ், ரீபூட் ஆயிடுச்சு. மாடி லோடிங் ஆசட்ஸ் வருது. நம்ம ஆக்சுவலாக போன நம்ம நல்லா பண்ண எல்லாத்தையும் ரோலிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ
லோடிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் அந்த லோடிங் கம்ப்ளீட் ஆனது லோடாக ஒரு 5 நிமிஷம் ஆகும். வந்துருச்சு கைஸ். போனட்டும் பிளேயில் போய் என்ன ஜாப்ஸில் போவோம், என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஜாப்ஸில் போய் சிட்டிசன்னு போட்டிருக்கோம், பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம் கைஸ். நம்ம கார் எடுத்துக்குவோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மெதுவாக ஓட்டுவோம், ஏன்னா சிட்டிசன் ரோல் எடுத்துருக்கோம். மெதுவாக ஓட்டுவோம்னு சொல்லி போய் மரத்தில் விட்டுட்டேன். வெளியே வந்துக்கிறோம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் டு ரிஜிலின் கொடுக்க போகிறோம். ஃபயர் ஒர்க் ஷோ இருக்கான், நம்ம போய் ஃபயர் ஒர்க் ஷோ பார்ப்போம். என்னன்னு தரல பார்ப்போங்க. சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த இடத்த. என்னமோ இருக்கு என்னமோ இருக்கு, என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாட்டிக்கிறேன் கைஸ். என்னமோ உள்ள பை ப்ளூ பிரிண்ட்ஸ்ன்னு போட்டுருக்கு. அது என்ட்ரன்ஸில் போய் பார்ப்போம். ஒரு பிக்கப் நல்லா இருக்கு கைஸ். நம்ம இந்த ஸ்ட்ரீட் இன்ஜின் போட்டதுல இருந்து ஹேண்டிலிங்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு. எக்ஸிட் கொடுப்போம். வாட் இஸ் திஸ்? இங்கிட்ட இருந்தில்ல என்ட்ரி இங்கிட்ட இருக்குன்னு நினச்சி வந்துட்டேன் கைஸ். ரிட்டர்ன் உள்ளே போவோம். ஒரு ஃபுல்லாக ஒரு சுற்றிட்டு வருவோம். எந்த சைடு என்ட்ரி இருக்குன்னு பார்ப்போம். இந்தா இருக்குது கைஸ் என்ட்ரி. காரோட உள்ள போக முடியுதான்னு பார்ப்போம் கைஸ். உள்ளே வந்தாச்சு. நம்ம வை ப்ளூ பிரிண்ட்ஸ்ன்னு இருக்குது, போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. வீடான்னு பார்ப்போம். ஆமாம் கைஸ், நிறைய வீடு இருக்குது. அதுக்கு வந்து நம்மளுக்கு 4,15,000 போட்டிருக்கு. 4,500னா 4,50,000 இந்த கேம் காசு. அதிலே பார்ப்போம் கேரேஜஸ் ஏதாச்சும் இருக்கா நம்ம ரேட்டுக்கு. எல்லாமே ஸ்டார்டிங் ரேட்டு அந்த இதில் அந்த இதில் தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் நல்லா பண்ணணும், நிறைய ஓட்டணும். நம்ம எந்தளவுக்கு கார் ஓட்டுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு மணி ஏறும். இந்த ஆஃபீஸும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடுவோம். என்னமோ வச்சுருக்காங்க, எல்லாரோட டெஸ்க்கு உட்காந்து பேசுகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப பிரைட்டாக இருக்கலாம், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வாங்க கைஸ் நம்ம வெளியே போவோம். வெளியே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே நம்ம குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இங்கேயும் டெஸ்க்கு கைஸ் லோட் ஆகலை. இங்கிட்டு இருக்கிறதும் டெஸ்க்கு தான். அவன் ஃபஸ்ட் ஃப்ளோர்